எத்தனையோ மன்னன் ஆட்சி செய்திருந்தாலும் மாமன்னர் ராஜராஜ சோழன் புகழ் இதுவரைக்கும் நிலைத்து இருப்பதற்கு காரணம் தமிழுக்கும் சைவத்திற்கும் அவர் ஆற்றிய தொண்டுதான். ராஜராஜ சோழன் தேவாரம் உள்ளிட்ட திருமுறைகள் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர். ராஜராஜ சோழனோட அவையில் சைவ திருமுறைகளுடன் சில பாடல்களை பாடுவது வழக்கம். அந்த காலகட்டத்தில் சில பாடல்கள் மட்டும்தான் இருந்தது. பக்தி பொக்கிசமான சைவ திருமுறைகளுடன் முழு தொகுப்பையும் சேகரிக்க விரும்பினார் ராஜராஜ சோழன். சைவ திருமுறைகள் இருக்கும் இடத்தை விநாயகர் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி என்பவர் மூலம் சிதம்பரம் கோவிலின் அறையில் அடைத்து வைக்கப்பட்டு இருப்பதை தெரிந்து கொள்கிறார் ராஜராஜ சோழன். சிதம்பரம் நடராஜன் கோவிலில் திருமுறைகள் வைக்கப்பட்டு இருக்க அறையை ராஜராஜ சோழன் திறக்க சொல்கிறார். ஆனால் தீட்சகர்கள் சைவ சமய குறவர்களான அப்பர், சுந்தர், சம்பந்தர் வந்தால்தான் அறையை திறப்போம் என்று சொல்கிறார்கள். பல நூற்றாண்டுகள் முன்பு வாழ்ந்தவர்களை எப்படி அழைத்து கொண்டு வருவது என்று நினைத்து கடைசியில் ராஜராஜ சோழன் மூவரின் உருவத்தையும் ஐம்பொன்னால் செய்து அதை பல்லக்கில் கொண்டு வந்து வைத்து அறையினை திறக்க செய்கிறார். அறையை திறந்தவுடன் நிறைய ஓலைச்சுவடிகள் செல் எரித்து இருந்தனர். மீதம் இருந்த ஓலைச்சுவடிகளை நம்பியாண்டா நம்பி திருமுறைகளாக தொகுத்தார். இந்த மாபெரும் பொக்கிசத்தை மக்களிடம் எடுத்து செல்வதற்காக ராஜராஜ சோழன் செய்த சேவையை தமிழகம் முழுவதும் பக்தியை பயிர் செழிக்க வைத்தது. இன்றைக்கு நாம் தேவார திருப்பதிகம் பாடி உருகிறோம் என்றால் அந்த நன்றிக்கடன் ராஜராஜ சோழனுக்கும் நம்பியாண்டா நம்பியை தான் சாரும்.